டேய் எந்திரி 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 லேடிஸ் எல்லாம் நிற்கிறாங்கன்றது வீடியோ எடுத்துக்கிட்டே கிட்ட போகுது. அக்கா எந்திரி சொன்னால் எந்திரிக்க போகிறோங்க, அதுக்கு எதுக்கு வீடியோவில் எடுத்து சீன் போடுறேன் அப்படின்றான். படியில் நின்று சாவ சொல்கிறீங்களா அவனை? செத்து போயிட்டதுனால அவருக்கு நான் ஆதரவாக பேசுகிறேன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் நீ செஞ்ச ஒரு விளையாட்டு வேலை ஒருத்தன் உயிர் எடுக்கிற அளவுக்கு போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்க நீ இப்போ திரும்பிட்டாலே என்டையராக அங்கே உள்ள சுச்சுவேஷனே மாறிட்டு தானே. ஆதாரம் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். எவிடன்ஸ் ஆக்ட் அதான் சொல்லுது. நீயா திரட்டுவதற்கு ஆதாரம் இல்லை, திட்டமிட்டு உருவாக்கப்படுது. கண்ணூர் அப்படிங்கிற பகுதிக்கு ஜனவரி 15 போகிறாரு. அப்போ இந்த பொண்ணு வந்து தன்னோட செல்ஃபி கேமராவில் வளைச்சி எடுக்குது. புரட்சி பெண் தான் நீங்கள், சிங்கப்பெண்ணே பிஜிஎம் போடணும் தானே உங்களுக்கு பேக்ரவுண்டில். பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிருக்கலாம், பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் நிற்கிற ஹெல்ப்பு கூப்பிட்டுருக்கலாம், கண்டக்டரை கூப்பிட்டுருக்கலாம், டிரைவ். இது ஒரு வேலையா எதாக இருந்தாலும் வீடியோ எடுத்து போட்டு விடுவோம். தட்டினா துறக்கல, அப்புறம் அக்கம் பக்கத்து சொல்கிறது பார்த்தா தும்பாடி தொங்கிட்டாரு. காவல்துறையில் வழக்கம் பதிவு பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். கேரளாவில் வந்து ஓடக்கூடிய ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு பெண்ணுக்கு ஒருத்தர் வந்து பாலியல் சீண்டல் கொடுத்ததா அந்த பொண்ணு வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அது வைரலான சமயத்தில் அந்த பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த அவர் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ எல்லாருமே குறிப்பாக அந்த பொண்ணு மேலே தான் வந்து தவறு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஒதுங்கி நின்று இருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வைக்கப்படுது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ கோழிக்கோடு போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து இயற்கைக்கு மாறான மரணம்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. தற்கொலைன்னு டிக்ளேர் பண்ணலை. சூசைட்னா சூசைட் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்படி பண்ணலை. இயற்கைக்கு மாறான மரணம், கொலையும் கிடையாது, நடுவில் ஒரு மரணம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தா இவர் வந்து தீபக், இவர் வந்து ஜவுளி கடையில் மேலாளராக இருந்திருக்கிறார். இவர் அதிகமாக இப்போ பேருந்தில் போய் வர்றது வழக்கமாக வச்சுருந்துருக்குறாங்க. அப்படி ஒன் டே ஒரு போக்குள்ளே தான் கண்ணூர் அப்படிங்கிற பகுதிக்கு ஜனவரி 15 போகிறாரு. அப்போ இந்த பொண்ணு வந்து தன்னோட செல்ஃபி கேமராவில் வளைச்சி எடுக்குது. அந்த வீடியோ ஷாட்டோட ரா ஃபுட்டேஜ் பார்க்க நான் யாரையும் ப்ளேம் பண்ணலை. இவர் பாலியல் சீண்டல் செய்தாராங்கிறது நமக்கு தெரியாது. இல்லை இதை அப்படியே ஒரு க்ரியேட் பண்ணி இவங்களா வீடியோவாக எடுக்கிறாங்களாங்கிறது தெரியாது. அதாவது டியூன் மீனிங் அதில் இருக்குது. பட் அது என்ன மீனிங்கிறதே சொல்லுவேன். இந்த இப்போ அப்படி இருக்கக்குள்ளே இந்த பொண்ணு தள்ளி நிலுங்கன்னு சொல்லியிருக்கலாம். என்ன மேலே வந்து உறைஞ்சிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து இல்லையான்னு சொல்லலாம் தானே. மலையாளத்தில் வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம். என்னோட மேலே வந்து ஏறி அப்படின்னு ஏதோ ஒரு அது வழியில் சொல்லி விட்ருக்கலாம். நமக்கு தெரியல. மெனக்கெட்டு அதை ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி சோசியல் மீடியாவில் போடுறீங்க. சரி, வீடியோவாக க்ரியேட் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? நேராக பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருக்கணும். பஸ்ஸை புரட்சி பெண் தான் நீங்கள், சிங்கப்பெண்ணே பிஜிஎம் போடணும் தானே உங்களுக்கு பேக்ரவுண்டில். பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிருக்கலாம், பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் நிற்கிற ஹெல்ப்பு கூப்பிட்டுருக்கலாம், கண்டக்டரை கூப்பிட்டுருக்கலாம், டிரைவ். இது ஒரு வேலையா எதாக இருந்தாலும் வீடியோ எடுத்து போட்டு விடுறது. அது உண்மை பொய்யெல்லாம் கிடையாது. வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஆரம்பத்தில் வந்து இந்த பொண்ணு அவர் வந்து 40 வயசு ஆகுது. சோசியல் மீடியாவில் வீடியோ வைரல் ஆகுது அப்படின்றது பிறகு ஆரம்பத்தில் இவர் அதை பெருசாக எடுத்துக்கல அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் போக எல்லாரும் வந்து இது ஒரு பெரிய கண்டென்ட்டாக மாற்றிருப்பாங்க. அக்கம் பக்கம் எல்லாருமே ஒரு பெரிய கிரியேட்டிங்காக மாற்றிருப்பாங்க. கடைசியாக அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. கதவை தட்டினா துறக்கல, அப்புறம் அக்கம் பக்கத்து சொல்கிறது பார்த்தா தூக்குமாட்டி தொங்கிடுறாரு. காவல்துறையில் வழக்கம் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு விசாரணைக்கு உட்படுத்துவாங்க. அந்த பொண்ணு ஒன்றும் விட்டுற மாட்டாங்க. அந்த வீடியோ எடுக்கிறத பாருங்கள். அவர் இப்படி நிற்கிறாரா, கை வந்து அவருடைய மார்பக பகுதியில் படுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அந்த வீடியோவில் தட்டி விட்ருக்கலாம், இல்லை கண்டக்டரை கூப்பிட்ருக்கலாம், டிரைவரை கூப்பிட்ருக்கலாம், அக்கம் பக்கத்தில் ஹெல்ப்பு கூப்பிட்ருக்கலாம். இந்த பஸ்ஸை நிப்பாட்டா டெக்காரில் வந்து கயத்தை பிடிச்சி அடிச்சிங்கன்னா டிங்னு மணி அடிக்கும் தெரியுங்கள. சைடில் ஒயர் மாரி கயிறு போயிட்டுருக்கும். எந்த விதமான ஹெல்ப்பும் கூப்பிடா அள்ளி சோசியல் மீடியாவில் வீடியோவாக விடுறது. சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில் கூட பார்த்தேன். 3 பசங்க வந்து அவங்க இதில் உட்காந்துருக்கானுங்க பஸ்ஸில். அந்த லேடி மோரக்கட்டையெல்லாம் யாரெல்லாம் எனக்கு தெரியாது. டேய் எந்திரி 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 லேடிஸ் எல்லாம் நிற்கிறாங்கன்றது வீடியோ எடுத்துக்கிட்டே கிட்ட போகுது. அக்கா எந்திரி சொன்னால் எந்திரிக்க போகிறோங்க, அதுக்கு எதுக்கு வீடியோவில் எடுத்து சீன் போடுறேன் அப்படின்றான். படியில் நின்று சாவ சொல்கிறீங்களா அவனை? பல்ல போட்டு போகிற பையன் 3 பேராக உட்காந்துருக்கானுங்க. நீங்கள் லேடிஸுக்கு இடம் வேணா, தம்பி எந்திரிப்பா ஐயா, அக்காவுக்கு அம்மாவுக்கு ரொம்ப கால் வலிக்குதியா, எந்திரியா உட்காடுறீங்க அப்படின்னா எந்திரிச்சிட்டு இடம் கொடுக்க போகிறான். அதை எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறது. இப்போ அது ஒரு ஃபேஷனாகவே ஆகி போச்சு. எங்கே போகிறதா இருந்தாலும் வீடியோ எடுத்துக்கிட்டே என்ட்ரி ஆகுது. போலீஸ் ஸ்டேஷனில் போனால் வீடியோ எடுத்துகிட்டே என்ட்ரி ஆகுது. என்ன பழக்கம் அது? எங்கேருந்து கற்றுக்கிட்டு இந்த பழக்கம்? ஒரு வீடியோ வெளியாகுது, அந்த வீடியோ நல்ல விஷயமான வீடியோவான்னு தெரியல. இந்த நாள் பார்த்தா திருவள்ளூரில் ஒரு கொலை நடக்குது. போட்டு கல் எடுத்து போட்டு முட்டேன்னு அடித்து கொள்றானோ. ஒரு பயப்புள்ள மறைக்கலமா, எல்லாம் வீடியோ எடுக்கிறான் செல்ஃபோனில். கொலை நடந்தாலும் வீடியோ எடுக்கிறான், குட்டியாரம் கூட வீடியோ எடுக்கிறான். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் ஓகே சார். இதுவே வந்து ஏதாச்சும் ஒரு தவறு நடக்குது, அந்த இடத்துல வந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும் இல்லையா? அந்த இன்டென்ஷனில் கூட சில பேர் ஆதாரம் சாதாரணமாக இருக்க வேண்டும். சுப்ரீம் கோர்ட்டு பல வாட்டி சொல்லிட்டு, நீ ஒரு ஆம்பளை திட்டமிட்டு வரவழைச்சு ரூமுக்குள்ளே பிளான் பண்ணிலாம் வீடியோ எடுத்தால் அது எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஆதாரம் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். எவிடன்ஸ் ஆக்ட் அதான் சொல்லுது. நீயா திரட்டுவதற்கு ஆதாரம் இல்லை, அது திட்டமிட்டு உருவாக்கப்படுது.
உருவாக்கத்தில் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. நீ உருவாக்கி எடுக்கிறது எப்படி ஒரு ஆதாரமாகும்? அதுதான் இங்கே செஞ்சுருக்காங்க. பஸ்ஸில் நீ எடுத்தது ஆதாரமே இல்லை, நீ உருவாக்குனது. அவனை டேமேஜ் பண்ணு. ஓன் மூஞ்ச மட்டும் இதுக்கு பிளர் பண்ணுற, ஓன் மூஞ்சே வள்ளி போடுங்க பார்ப்போம். ஏன் லேடிஸ் மூஞ்சை மட்டும் பிளர் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். மூஞ்சை போட்டு பார்ப்போம், யார் விக்டிம்னு தெரிஞ்சுக்குவோம். செத்து போயிட்டதுனால அவருக்கு நான் ஆதரவாக பேசுகிறேன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் நீ செஞ்ச ஒரு விளையாட்டு வேலை ஒருத்தன் உயிர் எடுக்கிற அளவுக்கு போயிடுது இல்லை. நெத்தம் பஸ்ஸில் பெண்கள் இடிக்கப்படாமல் வர்றாங்களாம்மா, நீங்கள் சொல்லுமா? இல்ல கண்டிப்பா எல்லாருமே அதனால பாதிக்கப்பட்டு தான் வராங்க. அவர் இன்டென்ஷனா பண்ணியிருந்தா அது தப்பு தானே. அப்ப நான் என்ன சொல்றேன், இடிச்சவனுக்கு நான் ஆதரவா பேசலாமா? பட் நீங்க எடுத்த ஆதாரம் தவறா போயிட்டு இப்ப அது தப்பு. ஆதாரத்தை ப்ரொசீட் பண்ண வேண்டியோட போலீஸ் ஸ்டேஷன் கண்டக்டர் போலீஸ் ஸ்டேஷன் நிப்பாட்டுங்க, இவன் ரொம்ப நேரமா இடிச்சுட்டு வர்றாங்க, வீடியோ ஆதாரம் நிப்பாட்டுங்க, உனக்கு கைது பண்ணணும், ரிமாண்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஈவிடேசிங்களாவது கைது ஆயிருப்பானே குறைந்தபட்சம். இப்போ இந்த பொண்ணு இந்த வீடியோ விட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து இந்த பொண்ணுகிட்ட வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு. அப்போ வந்து அவங்க தாமல் தான் நியாயம் இருக்கிற மாதிரி பேசுறாங்க. இது வந்து எதிர்ச்சியா நடந்த ஒரு விஷயம் கிடையாது, அவர் இன்டென்ஷனா ஒரு விஷயத்த பண்றாருன்னு அதை தானே எடுத்து போட்டேன் அப்படிங்கிற மாதிரியான அவங்க ஒரு பதில் வச்சிருக்காங்க. எடுத்து போடுறது இன்டென்ஷனா எடுத்து போடுறது பத்தி நான் தப்பு சொல்லலாமா? சோசியல் மீடியா வந்து இப்போ எது வேணுமோ போடலாம், பட் அது நம்பகத்தன்மை இல்லாமல் ஷேர் பண்ணப்படுகிறது அந்த வீடியோக்கு. நீ என் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றேன்னா அது உண்மைத்தன்மை எது பொய்மைத்தன்மை எதுன்னு கண்டுபிடிக்க முடியலையே. இப்போ அவர் இறந்தவர் வந்து எழுந்து சொன்னாதான் உண்டு. ஒருத்தர் செத்தே போயிட்டாரு, நீ போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா அந்த சாவு நடந்திருக்காதுல்ல, இந்த மரணம் நடந்திருக்காதுல்ல. காலேஜ் போலீஸ் விசாரிச்சிருப்பாங்க, 2 செவிலில் கூட வச்சு விட்ருப்பாங்க. ஏமா வீடியோவில் எங்கேம்மா அவர் இடிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த வீடியோவில் ஒரு சில இடத்துல கைப்படுற மாதிரி ஒரு ஃபீல் நான் பார்த்தேன். எனக்கு அது பெருசாக தவறாக படலை. உங்களுக்கு எப்படி படுதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். என்னுடைய பார்வையில் பஸ்ஸுன்னா அப்படி தான் இருக்குது, இடிக்க தான் செய்கிறாங்க. முந்தா நாள் எங்கேயோ ஒரு கூட்டத்தில் நான் ஏதோ ஒரு ஃபோன் பேசிட்டு போயிட்டு ஒருத்தவங்களை இடிச்சிட பார்த்தேன். அவங்க என்னோட வயசில் மூத்தவங்க தான். அக்கா சாரிக்கா இல்லைப்பா பரவாயில்ல பண்ணி போப்பா அப்படின்னாங்க. உங்களோட பர்ச்சேஸ் எதை போயிருந்தப்ப. ஸோ இதை எதிர்பாராத நிகழ்வுகளை நீங்கள் வெள்ளகமாக மாற்றினீங்கன்னா என்ன பண்ண முடியும்? எதிர்பாராத ஒரு நிகழ்வை கிரிமினலாக மாற்றிட்டீங்கன்னா உண்மையிலே அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸாகவே இந்த பஸ்ஸில் போகும்போதெல்லாம் சில ட்ரோல் மீம்ஸுமே நம்ம பார்க்க முடியுது. பாக்ஸ் வச்சுட்டு பொண்ணுங்க பக்கத்தில் உட்காரும் போது உட்காரதா இருக்கட்டும். ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து நிறைய பதிவிடப்படுது. பக்கத்தில் இருக்கிறவங்க என்கிட்ட வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது உண்மையிலேயே பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு இது சாதகமாக அமைஞ்சிடாதா? இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு இடத்துல பேசுகிறோம் அப்படின்னா. சப்போர்ட் பண்ணல, சரி ஓகே, அவங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்லாம் நான் பண்ணலை. ஓகே, பஸ்ஸில் இடிக்கிறது எப்படி, ஊராவட்டு பிள்ளைய ஊராவட்டு பொம்பளை இடிக்கிறது எப்படி சரி? அதெல்லாம் தவறு. பேருந்துங்கிறது பொது இடம், பட் நீங்கள் அணுக வேண்டிய இடம் வயா போலீஸுங்கிறது தான் என்னுடைய கருத்து. போலீஸ் ஸ்டேஷன் மூலியமாக நீங்கள் வந்துருந்தா இது இஷ்யூ கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் மூலியமாக நீங்கள் வராதனால இது இஷ்யூவாக மாறுதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ தற்கொலை செஞ்சுக்கிட்டார் இல்லையா, அவர் வந்து தூண்டுதலின் பேரில் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு வழக்கு பதிவு தான் வந்திருக்கு இல்லையா. இப்போ இந்த பொண்ணுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கை? தற்கொலைக்கு தூண்டிய வழக்குன்னு போடலை, இயற்கைக்கு மாறான மரணம் தான் போடல. தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு கிடையாது. தற்கொலை தூண்டிய வழக்குன்னு அது 7 வருஷம் 10 வருஷம் வரை இம்ப்ரீஸ்மெண்ட்டே கொடுக்கலாம். நான் அது இது போடலாம். ஆனால் விசாரணை முடிவில் அது நிகழ்ந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இவர் மேலே ஒன்றுமே குற்றம் இல்லை நிரூபிச்சுட்டாங்கன்னா நீ தான் தூண்டி விட்ட சூசைடுக்கு. இது என்ன ஆகும்னா சோசியல் மீடியாவில் போடுறது எந்த நம்பகத்தன்மையும் இல்லை. ஒரே போலீஸ்காரருமா அந்த பெனால்ட்டி அடித்த காசை எண்ணிக்கிட்டு இருக்காரு. பெனால்ட்டி போடுவாங்கல்ல அந்த ஸ்பாட் ஃபைனில், அதை உடனே பாருங்க லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான்னு போடுறான். லஞ்சம் வாங்குற மாதிரியே தெரியுது அந்த வீடியோ பார்த்தா. இது உண்மையாது? இது உண்மைத்தன்மையான வீடியோவா? அது ஏஐ வீடியோமா? ஏஐ வீடியோ ஐயாடா அப்பா, நிஜத்தை விட அசல் அழகாகவே இருக்குது. கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார், ஒரிஜினலோட போலி அழகாக இருக்குன்னு. ஏஐ வீடியோ அட்டகாசமாக செய்த யார்? இப்போ என்ன இன்டர்வியூ எடுக்கிறது, ஐஸ்வர்யா இன்டர்வியூ எடுக்கணும்னா அப்படியே ஒரு 10 நிமிஷத்தில் இந்த செல்ஃபோனே எடிட் பண்ணி கொடுக்குத. நீ ஐஸ்வர்யாயே பேசுவ உட்காந்து என்கிட்ட, நீ சல்மான் கான்ட்ட பேசுனா சல்மான் கானே பேசுவான் அவன்கிட்ட. அப்படி போயிட்டுருக்கு டெக்னாலஜி. வீடியோ ஆதாரங்களை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டு பல வழக்குகளில் சொல்லியிருக்கு. அது எவிடன்ஸ் கிடையாது, ஏன்னா அந்த ஏஐக்கு பயந்து தான். அது ஜோடிக்கப்படலாம், இது பண்ணலாம். இந்த பொண்ணு வந்து அந்த வீடியோ வந்து எடுக்கிறதுல கொஞ்சம் கூட இன்டென்சிவாக அவன் மேலே தப்பு இருக்குன்னா ஒரு நடக்கிற ஒரு அஃபென்ஸை 3rd பர்சன் ஒருத்தன் எடுத்தால் கூட ரைட்டுமா. நீ உனக்கு நீயே எடுத்துக்கிற அந்த வீடியோவை. அப்போ எப்படி அது எவிடன்ஸே இல்லை, நான் எவிடன்ஸை எப்படி ஒத்துக்க முடியும்? ஒரு சின்ன விஷயம் எனக்குமே அந்த இடத்துல ஒரு விஷயம் தோணுச்சு. அவங்க இப்படி வீடியோ எடுக்கிறாங்கன்னா இப்படி கொஞ்சம் டேர்ன் பண்ணி நின்று இருந்தால் அந்த இடத்துல அந்த விஷயமே நடந்திருக்காதோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருக்க நீ இப்படி திரும்பிட்டாலே என்டையராக அங்கே உள்ள சுச்சுவேஷனே மாறிட்டு தானே. எனக்கு தான் திட்டமிட்டு எடுத்த வீடியோ மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏதோ உங்களோட ப்ரமோஷனுக்காக பேருந்து இது மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரமோஷனுக்காக எடுக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது என்னுடைய பார்வைக்கு. அது சரி தப்புலாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் சார் கொஞ்சம் தள்ளி நிலுங்கன்னு சொல்லியிருக்கலாமே வீடியோ எடுத்த நேரத்துக்கு. சார் மேலே வந்து ஏறுறீங்க, அம்புட்டு இடம் நிற்க உள்ள அப்படின்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? அந்த இடத்துல அதை தட்டி கேட்டிருக்கலாம். தட்டியில் சொல்லியிருக்கலாம், வார்ன் பண்ணியிருக்கலாம்.
நீ திருப்பி ஒரு ஆம்பளையை முறைச்சிடும், அவனுக்கு பக்கத்தில் உன் பக்கத்தில் நின்றுவானா அவன்? ஒரு ஆம்பளையை முறைச்சிட்டு நீ பார்த்து அதுக்கு பிறகு பக்கத்தில் நின்றுவானா? இது ஒரு அப்படி தானே இருக்குது. ஷேர் ஆட்டோக்கள் எல்லா இடத்துலையும் எப்படிமா எல்லாம் நெசங்கி தானமா வீட்டுக்கு போகிறாங்க டெய்லி. பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அதுதான் மகளிர் பயணம்லாம் நம்ம நாட்டை தனியாகவே விட்டாங்க. மகளிர் விடியல் பயணம் தனியாகவே போங்க, உங்களுக்கு ஃப்ரீயாகவே போங்க. மெஜாரிட்டி அதில் ஏறிடுறாங்கல்ல. மைனாரிட்டி டிக்கெட் எடுக்கிற ஆம்பளைங்க மட்டும் தான் அதில் ஏறப்பாங்க. ஃபுல் ஃப்ரீடமாக லேடிஸ் போகிறாங்க. லேடிஸ் காலேஜ் கொண்டு வந்தாங்க, லேடிஸ் ஸ்கூல் கொண்டு வந்தாங்க. மகளிர் சொல்கிறேன். இன்னொன்று சொல்லவா, இந்த டேண்டாஸ் இருக்குல்லம்மா, டேண்டாஸ்னால் தமிழில் இந்தியாவில் கழிப்பறை. அதில் வந்து பெண்கள் ஆண்கள்னு சில இடத்துல பைத்தியம் எழுதி போட்டிருக்காங்க. அது சில இடத்துல பார்த்தா ஒரு இப்படி வச்சு தலை வச்சு ஒரு கொம்பு மாதிரி போட்டிருக்கான். இது லேடிஸாக ஜென்ஸாங்கிற குழப்பம் படித்த நமக்கே வருது. இப்படி ரவுண்ட் இருக்குமா, அதில் குச்சி போட்டு இப்படி போட்டிருக்கான் கால். அது பொம்பளை பிள்ளை 2 சடை மாதிரி இப்படி போட்டிருக்காங்க. அந்த ஒரு சும்மா ஒரு சில பேருக்கு பேண்ட் மாதிரி, இன்னொருத்துக்கு பாவாடை மாதிரி போட்டிருக்காங்க. எழுதி தான் போடண்டா, ஜென்ஸு லேடிஸு ஆண் பெண் தவறி நமக்கு அது ஒரு பெரிய ஃபியர்னஸ் இருக்குது. ஒரு இடத்துல போய் கை கழுவ போயிடுறோமா, ஒரு 2 டோர் பக்கத்தில் இருக்குது, அது எந்த டோர்னு தெரியல. ஒருவேளை தெரியாமல் தட்டிட்டா நீங்கள் எவ்வளோ பெரிய சீன் கிரியேட் பண்ணுறீங்க அந்த இடத்துல. ட்ராமா. லேடிஸ் டாய்லெட்டை தட்டிட்டான், லேடிஸ் டாய்லெட் தட்டி கிரியேட் பண்ணுவாங்களா இல்லையா? கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது நடக்குது. அப்போ அதை ஒழுங்காக தான் எழுதி போட்டு தொலைங்களேன்டா, ஒழுங்காக தான் போய் தொலையிட்டோம். இப்போ சென்னைக்கு முதல்ல வந்தோம் நான், அவர்லாம் இப்போ பெரிய ஆளாக இருக்கார். 2001 எனக்கு அப்ளிகேஷன் போட வந்தோம் எங்கள் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில். அப்போ பெண்களுக்கு வந்து சீட்டு இருக்குங்கிறதுல எனக்கு நாலேஜ் கிடையாது. நைட்டு ஃபுல்லாக ட்ராவலு, இதில் வந்து டி நகரில் ஏறி இங்கே ஜெராக்ஸ் எடுக்கணுமா எடுத்துகிட்டு இங்கே ரூம் போட்டிருந்தோம். இங்கேருந்து அங்கே பாரிஸ் போகணும். சின்ன பையன் தானே, தூக்கம் எனக்கு, தூங்குறேன். எந்திரிக்க சார் லேடிஸ் சீட் அப்படிங்கிறாங்க. எந்திரிச்சு அந்த கம்பியை பிடிச்சி நிற்கிற வயசெல்லாம் அதில் பொத்துன்னு விழுவுறேன். அந்த அண்ணா வந்து என்னை காலுக்கிட்ட உட்கார வச்சுக்கிட்டாரு, அப்படியே தூங்க வச்சுக்கிட்டாரு. இந்த அனுபவமே எனக்கு இருக்கு. பெண்களுக்குன்னு உங்களுக்கு சீட்டு உண்டு. ஆனால் நிஜமாக அது சின்ன பையன் தூங்கிட்டு இருக்க பையனை எழுப்பி விட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. சரிப்பா அவன் பாட்டு தூங்கிட்டு இருக்கிட்ட, நான் வேணா பக்கத்தில் உட்காந்துருந்துருக்கலாம் தானே, சொல்லுங்கள். பண்ணியிருக்கலாம். உங்களோட ரிசர்வேஷன் இவ்வளோ தப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஊனமுற்றோர் உட்கார விட்றாங்களா அதில்? இல்லையே. பெண்கள் இருக்க பெண்கள் சீட்டில் உட்காரணும். பட் நீங்கள் வந்து ஆண்கள் சீட்டில் உட்காந்துறீங்களே. உங்கள் ரிசர்வேஷன் முடிச்சுட்டு தானே இங்கே வரணும். பெண்கள் சீட்டில் முழுசாக நீங்கள் உட்காந்த பிறகு தானே இந்த சீட்டுக்கு வரணும். அப்படி இந்த சீட்டுக்கு வந்தப்போ ஆண்களை தான் எழுந்துக்க சொல்கிறாங்க. ஆண் பெருந்தன்மையோடு எழுந்து தான் நிற்கிறான். தவறுகள் இருக்குது, எதுலேயும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஆண் பெருந்தன்மையாக தான் இருக்கான். நீங்கள் ஒரு கற்பிணியாக லேசாக வயிற்ற தள்ளிட்டு போங்களாம் பஸ்ஸில், ஐயோ உட்காருமான்னு சொல்கிறாங்களா இல்லையா? யார் நீங்கள் இடங்கட்ட இல்லைன்னு ஒரு ஆண் கூட சொல்ல மாட்டான். அது உங்கள் மேலே அஃபெக்ஷனில் சொல்கிறான், அஃபேரில் சொல்கிறான்னு நினச்சிட்டு அது உங்களோட தற்குறித்தனம். பெண்கள்லாம் நம்ம நாட்டில் மரியாதைக்குரியவர்கள், அவ்வளோதான். கண்ணியத்துக்குரியவர்கள், அவ்வளோதான். சரிதானே? கண்டிப்பாக. வேறு எதுவும் நான் பெருசாகலாம் அதில் பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் போய் இடம் கட்டி யார் இல்லைன்னு சொல்ல போகிறா? அவர் இடிச்சாருன்னா சார் தள்ளி இல்லைங்கன்னு சொல்கிறது வாய் இல்லையா உனக்கு? வீடியோ போட தெரியுது உனக்கு? ஒருத்தர் செத்த போயிட்டாரா அன்றைக்கி? தப்பு யார் மேலே இருக்கிறது பிறகு புதுசும் ஒரு உயிர் போயிட்ட, உயிர் பலி காரணமாக நீயால் இருந்துட்ட. ஒரு விசாரணை விசாரிக்கணும்லம்மா. வள்ளுவ பெருந்தோட முடிக்கிறேன். எப்பொருள் யாருக்கு எப்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, வள்ளுவன். யார் சொன்னான்னு விசாரித்தாதான் முடிவு தெரியும். அதுக்குள்ளே ஒரு உயிர் போயிட்டதில்லை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.